நெட்ல டைப்பிங் படிச்சா டெக்னிக்கலா முன்னேறலாம். எக்கச்சக்க கம்ப்யூட்டர் கோர்சஸ், எக்ஸலென்ட் ஃபேக்கல்டிஸ். இது மட்டுமா, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அகாடமிக் ப்ராஜெக்ட் கைடன்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்டர்நெட் கஃபே, கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேலியோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் டேலியோட தியரிலாம் பார்த்துட்டே வந்தீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டேலி யார் க்ரியேட் பண்ணது, எந்த இந்தியாவில் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, இதுக்கு பிஃபோராக அதுக்கு என்ன நேம் இருந்தது, அது அந்த மாதிரி பாட்டில் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேலி வந்து யார் கண்டுபிடிச்சாங்க கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பரத் கோயன்கா. ஸ்பெல்லிங் கரெக்டாக படிங்க, கொய்யாக்கான்னு படிச்சிட போகிறீங்க, கோயன்கா. ஸோ பரத் கோயன்கா அப்படின்றது தான் க்ரியேட் பண்ணார். ஸோ டேலி சொல்யூஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1986 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1986 ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ரீவியஸ்லி நோன் அஸ் டேலி கிடையாது, சாரி, இப்போ ப்ரீவியஸ்லி நோன் அஸ் டேலின்ற வேர்ட் கிடையாது, பியோட்ரானிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் முதல்ல நேம் இருந்தது, பியோட்ரானிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே லொக்கேட் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னால் பெங்களூரில், இந்தியாவில் தான் லொக்கேட் ஆயிருந்தது. ஸோ இதில் வந்து எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இட் ஹாஸ் ஓவர் 1 lakh. நான் இப்போ நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு பிஃபோராக, இப்போ நிறைய அதிகமாகிடுச்சு. இப்போ நான் பழைய அந்த புக்கை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் அந்த யூசர்ஸ்லாம் அதிகமாக இருப்பாங்க. இட் ஹாஸ் ஓவர் 1 lakh கஸ்டமர்ஸ் ஆஃப் 10 lakh யூசர்ஸ். அது என்ன சார் கஸ்டமர்ஸு 10 lakh யூசர்ஸ் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சிடி வாங்குறேன்னு வச்சுங்களேன், அந்த சிடி காஸ்ட் சம் அமௌண்ட் இருக்குது, நான் ஒரு சிடி வாங்குறேன், நான் வந்து ஒரு கஸ்டமர். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு 10 சிஸ்டமில் யூஸ் பண்ணுறேன், என் கீழே ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 10 பேருமே டேலி யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து யூசர்ன்னு சொல்லுவாங்க. அப்போ 1 லட்சம் கஸ்டமர் தான் வாங்குறாங்க, ஆனால் டேலியை யூஸ் பண்ணுறவங்க 10 லட்சம் யூசர். புரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? அதுக்கப்புறம் டேலி இஸ் யூஸ்டு பை லார்ஜ், மீடியம், ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்பேனிங் இந்தியா, ஈரோப், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ நிறைய கண்ட்ரீஸில் டேலி அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறாங்க. So it is used in more than 100 countries. ஸோ 100 கண்ட்ரிக்கு மேலே அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. டேலி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க 86 ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மார்க்கெட்டில் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 1988. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி சார் இது 1988 எப்படி சார் இன்ட்ரடியூஸ் ஆச்சு, என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 86 ஒரு வந்து டேலி அப்படின்னு ஒரு சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெடில் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் பர்சனல் யூஸ்க்காக ஆரம்பித்தது தான் அது. அவர் பர்சனல் யூஸில் எனக்கு வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறோம், அதில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணது தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா சரி இப்போ நமக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதே மாதிரி நிறைய பேர் அக்கௌண்ட்ஸு இப்படி யூஸ் பண்ணுறவங்க, டேலி யூஸ் பண்ணுறவங்க, அந்த பேக்கேஜெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த வருஷம் தான் 1988 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டேலி கிரியேட் பண்ணது யார், மிஸ்டர் பரத் கோயன்கா. டேலி சொல்யூஷன்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு 1986, ப்ரீவியஸ்லி நோன் அஸ் பியோட்ரானிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், லொக்கேட்டட் அட் பெங்களூர், இந்தியா. அப்புறம் இட் ஹாஸ் ஓவர் 1 lakh கஸ்டமர்ஸ், 10 lakh யூசர்ஸ். ஸோ எல்லா கண்ட்ரிலையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் வந்து 1988. கிளியருங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேலியோட ஃபீச்சர்ஸ். ஃபீச்சர்ஸ்னால் என்ன, ஃபியூச்சர் கிடையாது, ஃபீச்சர்னால் அட்வான்டேஜஸ். டேலி யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. இப்போது நோ அக்கௌண்டிங் கோட், இது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட கோட் கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கோட் பற்றி தெரிஞ்சாதான், ஒரு ஜாவா, அப்புறம் வந்து .NET, HTML அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சாதான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இதில் அக்கௌண்டிங் கோட் தெரியணும்னு அவசியமே கிடையாது, அக்கௌண்ட்ஸே தெரியாதவங்க கூட இதை யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சது தான் டேலியோட ஃபீச்சர்ஸ். அப்புறம் மல்டி பிளாட்ஃபார்ம் அவைலபிலிட்டி, ஓடிபிசின்னு சொல்லுவாங்க. ஓடிபிசினா ஓப்பன் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி சர்வர்னா இப்போ ஒருத்தங்க வந்து வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, அப்போ டேலிலேருந்து வேர்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும், டேலியிலேருந்து எக்ஸலுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும், டேலியிலேருந்து இன்டர்நெட்டுக்கு ஒரு வெப் ஆப்ஷனாக மாற்ற முடியும். அதனால தான் மல்டி பிளாட்ஃபார்ம் அவைலபிலிட்டின்னு போட்டிருக்காங்க. தட் இஸ் கால்ட் ஓடிபிசி, ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி சர்வர். அது ஒரு பெரிய ஃபீச்சர். அண்ட் தென் மல்டிபிள் கம்பெனிஸ்
மல்டிபிள் கம்பெனிஸ்னால் ஒரே ஒரு கம்பெனி தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஒரு டேலி எடுத்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அப்புறம் மல்டிபிள் கரன்சிஸ்னால் என்னது? இப்போ இந்தியாவோட பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா டாலர்னு சொல்கிறோம். இப்போ சைனா ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா என் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து மல்டிபிள் கரன்சிஸ். அப்போ ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணும்போதே தட் இஸ் ருப்பீஸ்லேயும் பண்ண முடியும், டாலர்ஸ்லேயும் பண்ண முடியும்ன்ற மீன் பண்ணுறதா மல்டிபிள் கரன்சிஸ். இப்போ இதுவும் டேலியில் பெரிய அட்வான்டேஜ். அண்ட் தென் இன்டகிரேட்டட் அண்ட் நான் இன்டகிரேட்டட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டகிரேட்டட் அண்ட் நான் இன்டகிரேட்டட்னா அக்கௌண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம், இன்வென்ட்ரியும் யூஸ் பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ்னால் கேஷு, பர்ச்சேஸு, சேல்ஸு, பேங்க்கு இதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் பேஸ் பண்ணி வரும். இன்வென்ட்ரின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது எந்த பொருள் வாங்கினாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நகை வாங்குறாங்களா, செயின் வாங்குறாங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறாங்களா, டிவி வாங்குறாங்க, மொபைல் வாங்குறாங்கன்னா தட் இஸ் கால்ட் இன்வென்ட்ரி. ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண முடியுன்றதுனால தான் இது ஒரு பெரிய ஃபீச்சராக இருக்குது. அப்புறம் வெப் ஆப்ஷன், வெப்பில் யூஸ் பண்ணுறதுக்கும் டேலி அப்படின்ற பாட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஃபைனலாக வேட், டிடிஎஸ், சர்வீஸ் டேக்ஸ். வேட்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிடிஎஸ்னா டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சர்வீஸ் டேக்ஸு. எஃபிடினா ஃப்ரிஞ்ச், FRINGE ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், பேரோல். அப்புறம் இந்த மாதிரி அக்கௌண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபார்ம்ஸில் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டேலியோட ஃபீச்சர்ஸ். டேலியோட ஃபீச்சர்ஸ்னால் என்னது? அட்வான்டேஜஸ். இது டேலியோட வெர்ஷன்ஸ். அதை தவிர நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேலியில் வந்து இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்வர் சாஃப்ட் லாக் போட்டு சிங்கிள் யூசர்னு இருக்குது. இப்போ ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு சிஸ்டம் போதும் சார் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆஃபீஸில் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும், ஒரு இது பத்தாது. ஆனால் வீட்டில் வச்சுருக்கீங்க, வீட்டில் ஒரே ஒரு சிஸ்டம் தான் இருக்கும். வீட்டில் ஒரு 4-5 ரூமில் 4-5 சிஸ்டம் வைக்க மாட்டாங்க. அப்போ அவங்க டேலி யூஸ் பண்ண போகிறாங்க. ஒரிஜினல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சில்வர்னு வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் சாஃப்ட் லாக்கில் சிங்கிள் யூசர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு யூசர் தான் பண்ண முடியும், அந்த சிஸ்டமில் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எந்த சிஸ்டம்லையும் அவங்களால பண்ண முடியாது. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வாங்கிக்கணும். அது வந்து உங்களுக்கு மல்டி யூசர் வாங்கும்போது செப்பரேட்டாக வாங்கிக்கணும். சிங்கிள் யூசரில் ஒரே ஒரு யூசர் தான் பண்ண முடியும். சரி சார், இப்போ என் சிஸ்டம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எந்த வந்து ஒர்க்கே ஆகலை, அப்புறம் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமில் நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வேறு சிஸ்டமில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. அப்படி போகிறதா இருந்தால் நீங்கள் திரும்பி ஒரு மெயில் போட்டு யார்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க மாற்றி சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிங்கிள் யூசர். இதோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10,000 rupees வரும் வித் டேக்ஸோடு சேர்த்து. சரி சார், அப்போ எனக்கு ஒரு சிஸ்டம் பத்தாது, நான் ஆஃபீஸில் நிறைய சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன், அப்போ நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மல்டி யூசர்னு நீங்கள் போகலாம். மல்டி யூசர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிடியில் 256 பேர் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். 254 வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அப்போ 254 சிஸ்டம்ஸ் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு சர்வராக வச்சுருவாங்க. ஒரே ஒரு சிஸ்டம் வந்து சர்வராக வச்சுருவாங்க. அதில் எல்லாருமே கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் இல்லை மார்னிங் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 50 பேருமே ஒர்க் பண்ணுறதெல்லாம் எங்கே சேவ் ஆகும்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டரில் தான் சேவ் ஆகும். அதை தான் சர்வர்னு வச்சுட்டு அதில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பெரிய பெரிய கன்சர்னில் சாஃப்ட்வேர் கன்சர்ன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மல்டி யூசர் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மல்டி யூசரில் வாங்கி கொடுக்கும்போது அது காஸ்ட் அதிகம். எவ்வளோ சார் இருக்குன்னா 10,000 வாங்குற இடத்துல அது நீங்கள் 30,000 35,000 வித் டேக்ஸோடு நீங்கள் வாங்கி ஆகணும். ஆனால் அட்வான்டேஜ் அதிகம், ஏன்னா நிறைய யூசர் பண்ணுறான் அப்படின்றதுனால ஒரே டைமில் அவங்க 4 பேர் உட்காந்து ஒரு அக்கௌண்ட்டாக போடுவாங்க. 10 பேர் யூஸ் பண்ணலாம், 20 பேர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வேணுன்றவங்க மல்டி யூசர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இதான் வந்து நம்ம டேலியில் யூஸ் பண்ணுற அந்த சிடி. அந்த சிடியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் வெர்ஷன் வாங்கி போட்டால் இப்படி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கிளாஸ் படிக்கும்போது வேணும் அப்படின்னா நீங்கள் எஜுகேஷன் வெர்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷனுக்கும் ஒரிஜினலுக்கும் நான் கிளாஸ் எடுக்கும்போது டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இப்போதைக்கு இதான் டைப்ஸ் ஆஃப் டேலியில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேரோட யூசஸ். தேங்க்யூ. fully air conditioned 100% complete educational center. அதனால தான் ரிசல்ட்டும் 100%.